அந்த படகு கரையை கடற்கரை இறங்குகிற போது பாய்ந்து வந்த குண்டுகளில் பயணித்தவர்களில் பரவி அந்த கடற்கரை மணலை செலுத்து வழிய அங்கிருந்து தப்பிச்சு குண்டுகளிலே மீண்டும் ஆயுத பாசங்களை அமைத்து அதிலே மீண்டும் ஒவ்வொரு இடத்திலும் பலவாய்ந்த சைன்யங்களை வீதிகளில் 1950 ஜனவரி 8ஆம் தேதி புரட்சியின் வெற்றி கொடியாக சுதந்திர கொடியை நாட்டியவர் தான் பிடல் காஸ்ட்ரோ. இன்று மறைந்து விட்டார். வீர வணக்கம் செலுத்தினோம். வரலாற்றில் எப்படி மாவீரர்கள் உலகத்தினுடைய சரித்திரத்தின் போக்கை திருப்பியவர்கள் அழிவதில்லையோ அதை போல அழியாத புகழோடு பிடல் காஸ்ட்ரோ இருக்கிறார், சே குவேரா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் விழாவிலே நடத்த வேண்டும். அந்த விடுதலையின் முகவரி நெருப்பு பூச்சாண்டி என்று ஈழ விடுதலைக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், உயிர் திரை காவியங்களின் படைப்பாளி இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களினுடைய ஆற்ற வேண்டும் என்று தமிழர் கழகத்தினுடைய அவர்கள் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நினைத்து கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, ஈரோடு மாவட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழக அன்பு சகோதரர் குமரகுருபரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஈரோடு மாவட்ட செயலாளருமான எனதாருடைய சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே, படைப்பாளி நான் உயிராக நேசிக்கிற சகோதரர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, அரிய உரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்புமிக்க சகோதரர் டி.எஸ்.எஸ். மணி அவர்களே, சகோதரர்களான கந்த பெருந்துரை சுல்லிச்சாமி, மார்க்கட் நடராஜன், யுவராஜ், திலீபன், கபிலன், தாழ்மதி, செல்வி, தொடக்கத்திலே உரையாற்றி நூலை பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன், நன்றி சொல்ல இருக்கிற மாவட்ட இளைஞரணி செயலாளர் சந்திரன் உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே, அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களே, தமிழீழ விடுதலை உணர்வாளர்களே, ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, அன்பு சகோதரிகளே, வணக்கம். இது ஒரு ஆவணமாக உரை பதிவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இங்கே என் பேச்சை தொடங்குகின்றேன். ஏனெனில் சில உரைகள் ஒளிநாட ஆகிற போது அது நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உணர்ச்சி அலைகளை ஆதரவாக கொண்டு வந்து சேர்க்கிறது. இங்கே பேசிய மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள்,
எங்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். 1988 வருடம் இந்திய அமளிப்படை இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பெயரிலே கொடுமை தாண்டவமாடி கொண்டிருந்த நேரத்தில் ராஜீவ் காந்தி நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தபோது இந்திய ராணுவம் ஈழத்திலே தமிழர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சென்னை மாவட்ட நூலக கட்டிடத்தில் ஒரு நிகழ்ச்சியை தந்தை பெரியாரை நெஞ்சிலே போற்றுவது மட்டுமல்ல, அவர் வழியிலே உண்மையாக நடக்கின்ற அந்த கருஞ்சட்டை வீரனாக நான் அன்றும் இன்றும் இனி என்றும் மதிக்கின்ற கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை எல்எல்ஏ பில்டிங்கிலே நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று அந்த தியாகதீபம் திலீபன் மறைந்த நாள், ஓராம் ஆண்டு நினைவு நாள் 87 செப்டம்பர் 26 திலீபன் 12 நாள் துளிநீரும் பருகாமல் இருந்து உயிர் நீத்தார். அந்த ஓராண்டு நினைவு நாள் கூட்டத்தை கோவை ராமகிருஷ்ணன் நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்கிறார். 2.5 மணி நேரம் நான் பேசுகிறேன். பதிவு செய்யப்பட்டது. அந்த உரை உலகத்தின் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கின்றன என்பதை 1989 வருடம் பிப்ரவரி திங்களுடைய இறுதி கட்டத்தில், மார்ச் திங்களினுடைய தொடக்கத்தில் நான் மல்வெட்டி காலை 4 மணிக்கு போய் ஓங்கி எழுகின்ற அலைகளுக்கு மத்தியிலே செலுத்தப்பட்ட புலிகள் அழைத்துக் கொண்டு போற படகு கரையை நெருங்கவில்லை, கடலிலேயே நிற்கட்டும், ராணுவம் பெருமளவிலே வந்து குவிக்கப்பட்டு அது நடமாடி கொண்டிருக்கிறது, நாங்கள் தகவல் கொடுத்த பிறகு நீங்கள் வரலாம் என்று அவர்கள் அங்கே இருந்து தகவல் கொடுக்கக்கூடிய அந்த தொலைக்கல்வி மூலமாக அந்த வசதிகள் செய்திருந்தார்கள். நாங்கள் அங்கே நிறுத்தப்பட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நாங்கள் இறங்கி செல்லலாம் என்ற போது 100 கஜத்துக்கு ஒரு புலி வீரன் AK-47 ஒரு கையிலே வாக்கி டாக்கி, ஒரு கையிலே AK-47. நாங்கள் போகிற பாதையெல்லாம் எங்களை பாதுகாப்பதற்கு 100 கஜத்துக்கு ஒரு புலி வீரன் கையிலே AK-47 இருக்கிறார். கடைசியாக அது வன்பெட்டுத்துறை ஒரு இடத்தில் நாங்கள் இறங்கி உள்ளே நுழைகிற பொழுது அந்த தெருவுக்குள் நுழைகிற இடத்திலே அந்த முனையில் அந்த சந்திலே எங்களை நிற்க சொன்னார்கள். ராணுவம் மார்ச் செய்து போய்கொண்டிருக்கிறது. பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தது இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் இப்படி கடந்து செல்கிறது. அவர்கள் கடந்து சென்றதற்கு பிறகு அந்த தெருவை ஒரு நிமிட நேரத்துக்குள் நாங்கள் கடந்து அடுத்த தெருவுக்குள் போகிறோம். அப்படி சென்று ஒரு இல்லத்திற்கு எங்களை அழைத்து செல்கிறார்கள். மணி 5 ஆகிவிட்டது. காலை 3:15 இருக்கும். நல்ல வசதியான வீடு ஒரே பரபரப்பாக இருக்கிறது. வீட்டிலே வெளிச்சம். அப்பொழுது நான் ஸ்போர்ட்ஸ் டிராயர், ஒரு குண்டா பனியன், இந்த படையில் அப்படித்தான் பயணிக்கிறது. முதலாம் தாடி வளர்ந்திருந்தது. என்னோடு 9 பேர். நினைத்தே பார்க்க முடியவில்லை. அந்த 9 பேரில் ஒருவன் வலியான துயரத்தோடு போயிருக்கிறோம். அழைத்து போனவர்கள் 9 பேர். அது ஒருவர் இல்லை.
என்னோடு வல்வெட்டித்துறையின் முக்கிய தளபதி 4 இந்திய டேங்குகளை வீழ்த்திய ஜேம்ஸ் அவர் என்னோடு வந்திருந்தார். அப்பொழுது நாங்கள் அந்த வீட்டிலே போய் முதலில் நாங்கள் அமர்ந்தோம். 8 பேரும் அமர்ந்தோம். பெஞ்சிலே அமர்ந்தோம். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பிரதாபன் ரொம்ப அன்பாக வந்து எங்களை வரவேற்றார். ஒரு சிறுவர், ஒரு 6 வயது சிறுவர், அந்த சிறுவன் பக்கத்திலே வந்து நின்றார். அப்பொழுது இந்த மாமா யார் தெரிகிறதா என்று அந்த சிறுவனினுடைய தந்தையார் கேட்டார். கொஞ்சம் கூட தயங்காமல் அவன் சொன்னான், இது நம்ம கோபாலசாமி மாமா என்று சொன்னான். நான் விதிர்விதிர்த்து போய்விட்டேன். என்னுடைய முகத்தோற்றம் அடையாளம் தெரியாது. நான் ஒரு முண்டாப்பனையும் சாட்சி போட்டுக்கிறேன். ஒரு 6 வயது பையன் ஒரு கோபாலசாமி மாமா என்று சொன்னான். நான் திகைத்து போய் தந்தையார் இடத்தில் எப்படி என்னை தெரிந்தது என்றார்கள். நீங்கள் திலீபனுடைய நினைவு நாளில் தமிழ்நாட்டில் பேசிய இந்த 2.5 மணி நேரம் வீடியோ கேசட் எங்கள் வீட்டில் இருக்கிறது, அடிக்கடி போட்டு பார்ப்போம். என் பிள்ளை அதை பார்த்திருந்தார். அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் கோவை ராமகிருஷ்ணன். அதே 88ஆம் வருடம் வீட்டுக்காவலிலே அடைக்கப்பட்டு யாரும் சந்திக்க முடியாதபடி கிட்டு அடைக்கப்பட்டிருந்த போது காலை 7 மணி அளவில் இளங்குமரன் என்று பின்னால் இயக்கத்திலே பெயர் பெற்று பொறுப்புக்கு வந்தாரை கல்வித்துறைக்கு அந்த பேபி சுப்பிரமணியன் வீட்டுக்கு வந்து தினந்தோறும் வருவார். நான் இல்லாவிட்டாலும் இல்லத்தில் என் துணைவியார் உணவு கொடுப்பார்கள். ஒரு குளம் கணுக்காலுக்கு மேலே கொஞ்சம் உயரத்திலே அந்த ஒரு பழைய ஒரு வேஷ்டி, 4 வேஷ்டி இருக்கும், ஒரு பழைய சட்டை இருக்கும், ஒரு ஜோர்தா பை இருக்கும். இதுதான் பேபி சுப்பிரமணியம். சைவ உணவு தான் சாப்பிடுவார். அவர் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் வினவத்தை சொல்லிதான் அனுப்புவோம். அவர் வந்து சொன்னார், அண்ணே கிட்டுவ வீட்டுக்காக வச்சு சுத்தி போலீஸை நிறுத்திட்டாங்க, நீங்க தான் இதுக்கு எப்படியாவது அவர் வெளியே கொண்டு வரணும், சந்திக்கவே முடியாத நிலைமை என்ற போது நான் கிட்டுவின் வீட்டுக்கு சென்றேன். போலீஸ் அணிவகுத்து நின்றது. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அனுமதிக்க முடியாது என்றார்கள். ஜனநாயகத்திலே நடமாடுகிற உரிமை இருக்கிறது, நான் கண்டிப்பாக அவரை சந்திப்பேன். தனியாகத்தான் போனேன். உள்ளே மீறி போகும்போது என்னை காவல்துறையினர் கைது செய்து கொண்டு போய் அடையாறு போலீஸ் ஸ்டேஷனிலே வைத்தார்கள். முதலில் டிஐஜி வந்தார், பிறகு ஐடி கமிஷனர் வந்தார், ஐடி வந்தார். எவ்வளவோ பேசி பார்த்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி தவறான செய்திகள் எல்லாம் சொன்னார். எல்லோருக்கும், இந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் குறுகிய முறையிலே பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். 12 மணி இருக்கும் பிரச்சனை. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கிறார். திரும்ப ரீசெக்கப்புக்கு போயிருந்தார். அது விட்டு திரும்ப ரீசெக்கப்புக்கு போயிருக்கிறார். 12 மணி இருக்கும். உங்களை விடுதலை செய்து விட்டோம், நீங்கள் போகலாம் என்றார். 1000 விளக்கு உசேன் அங்கே வந்து காத்திருந்தார். நான் வீட்டுக்கு செல்லவில்லை, மீண்டும் கிட்டுவின் வீட்டுக்கு சென்றேன். அதிகாரிகள் வந்து அதிர்ச்சி அடைந்தார்கள். நீங்கள் உங்களை விடுதலை செய்திருந்தீங்க, நான் கிட்டுவை பார்க்காம போக மாட்டேன். மீண்டும் மீறி நுழைய போனேன். பலாத்காரத்தில் ஈடுபடவில்லை. நான் மீறி நுழைய போனேன். மீண்டும் கைது செய்தார்கள். மீண்டும் என்னை கொண்டு போனார்கள். சைதாப்பேட்டை போலீஸ் கோர்ட்டில் கொண்டு போய் என்னை ஆஜர்படுத்தினார்கள். என்னை ரிமாண்ட் செய்தார்கள். அப்பொழுது சென்ட்ரல் ஜெயிலுக்கு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுக்க சென்னை மத்திய சிறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். என்னை கொண்டு போய் அடைத்தார்கள். நான் அந்த முதல் தரத்தில் இருக்கிற கடைசி அறைகள் எல்லாம் கட்டுலாம் கிடையாது, வெறும் தரதான். அதில் போய் துண்டை வச்சு படுத்துட்டேன். 5 மணி இருக்கும். உங்களை விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு வந்து விட்டது. தகவல் எம்ஜிஆருக்கு போனது. இந்த செய்தி உடனே
விடுதலை செய்யுங்கள், கிட்டுவை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று அனுமதியுங்கள். அதற்கு பிறகு எல்லோரும் போய் சந்தித்தோம். நான் இன்றைக்கு சுதந்திரின் தோழர்களே, அப்பொழுது கலைஞருக்கு நான் உயிராக இருந்தேன். அவர் மீது ஒரு தூசி விட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இயக்கத்திற்கும் தலைமைக்கும் லட்சியங்களுக்காக எப்படி உயிராக இருக்கிறேனோ அதை போல தலைமைக்கும் அப்படி இருந்தவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன இன்னும் உங்க எம்ஜிஆர்னே இருக்காங்க. வைகோ கிட்ட சொல்லக்கூடாதா? எம்ஜிஆர் ரொம்ப சிக்காயிட்டாரு. இன்னும் விடுதலை எவர் முழுக்க முழுக்க டெலோவை ஆதரித்தார். நான் முழுக்க முழுக்க பிள்ளைகளை ஆதரித்தார். ஆகவே அவர் என்னிடம் என்ன நீங்கள் என்ன திரும்ப திரும்ப வந்து புலிகள் வந்து எம்ஜிஆரே இருக்கிறாங்க என்று சொன்னோம். இன்னொன்று நான் தெளிவுபடுத்திடுறேன். 50,000 ரூபாய் 4 இயக்கங்களுக்கு தர முன்வந்தார் கலைஞர். ஆனால் விடுதலை புலிகள் அதை மதித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிரபாகரன் மீது ஒரு குற்றச்சாட்டையும் கலைஞர் எல்லோருக்கும் உதவ முயன்றதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் இருந்து இதனுடைய அரிச்சுவடி கூட தெரியாத சில பேர் இப்பொழுது பேசுகிறார்கள். 50,000 ரூபாய் அவருடைய பிறந்த நாளிலே வந்த பணத்தை 4 பங்காக பிரித்து 4 இயக்கங்களுக்கும் 50,000 தருகிறேன் என்று அறிவித்தார். பிளாட்டு, டெலோ, ஈராக்ஸ் மற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் உடனே வந்து வாங்கி கொண்டு விட்டார்கள். புலிகள் வாங்க வரவில்லை. என்னை கூப்பிட்டு என்னை அவமதிக்கிறார்கள் என்றார். நான் வழக்கறிஞர் K.S. ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு நான் வருகிறேன். அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்கிற ராதாகிருஷ்ணன் அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். பாலசிங்கம் அவர்களோடு 2 மணியிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏறத்தாழ 5 மணி ஆகிவிட்டது. 3 மணி நேரம் பேசுகிறேன். நீங்கள் ஏன் கலைஞர் தருவதை மறுக்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? தலைவர் டெல்லியில் இருக்கிறார் பிரபாகரன். நான் பல விஷயங்களை சொன்னேன். மக்களுக்கு எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். அவர் நீண்ட நாள் வாழட்டும். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி மாறுதல் வருகிற பொழுது கசப்புணர்ச்சி வேண்டாமே கலைஞரோடு. அவர் மனதிலே உங்கள் மீது ஒரு கசப்புணர்ச்சி நீடிப்பது நல்லதல்லவே? ஒரு விடுதலை இயக்கத்தை நாம் விடுதலை பெற வேண்டுமே. ஆகவே அரசியல் ரீதியாக நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக காய்களை நகர்த்தினால் நல்லதல்லவா என்று நான் அவரிடம் என்னுடைய வாதங்களை வைக்கிறேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தெரிவித்தார், நான் தலைவரிடம் விரிவாக பேசி, தம்பியிடம் விரிவாக இது பற்றி பேசி நல்ல ஒரு முடிவெடுப்போம். அப்பொழுது ஏன் தயங்கினார்கள் என்பதை நான் அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாசறையிலே குண்டுகள் நலாபக்கம் சூழ்ந்து விழுந்து கொண்டிருந்த நிலவரைக்குள்ளே பல நாட்கள் நிலவரையே கிடையாது. வந்து செல்லடியிலே வருகிற இந்த பீரங்கிகளிலிருந்து வெடித்து சிதறிலே அப்படியே உடலை கிழித்து போட்டு கொண்டு போய்விடும். வானிலிருந்து வீசுகிற குண்டுகள் உடம்பை துண்டு துண்டாக கிழித்து போட்டு போய்விடும். செல்லிலே பீரங்கி செல்லடியிலே வந்து வீசுகிறவர்கள் அது பல தகடுகள் அப்படியே கிழித்து போட்டுவிடும். நான் ஒரு துண்டை அங்கிருந்து கொண்டு வந்தேன். அந்த செல் சிதறி விழுந்த ஒரு செல்லை நான் கொண்டு வந்தேன். அப்பொழுதெல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நிலவரை அமைக்கவில்லை. 87, 88 வாரி காலம் வரையிலே அவர்கள் கட்டால் தலையில் தான் இருந்தார்கள். மதிவதனியும் என்றுதான் இருந்தார். நிலைகளும் இருந்தார்கள். பிறகு நீண்ட காலம் கழித்துத்தான் நிலவரைகள் அமைத்து நிலவரைகளுக்குள்ளே 15 அடி ஆழத்திற்கு பலகைகள் போட்டு அது ஒரு பக்கராக வைத்து டைப்ரைட்டர் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு நிலவரை 10 அடி ஆழத்திலும் இன்னொரு நிலவரை 18 அடி ஆழத்திலும் அமைத்திருந்தார்கள். இதிலே தலைவர் பிரபாகரன் தான் ஒரு கிட்டுவுக்காக அமைத்திருந்தார். அப்படி ஒரு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அந்த விதமான ஒரு காலகட்டத்தில் என்னிடத்தில் அவர் பிரபாகரன் பேசியதற்கு பிறகுதான் நான் உண்மையை உணர்ந்து கொண்டேன். நான் சொல்லுகிறேன், ஒரு 5 மணி இருக்கும், மாலை முரசு பத்திரிகை வருகிறது. நான் நாளை இரவு வந்து விடுவார் பிரபாகரன்
நான் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துக் கொள்கிறோம் என்று என்னிடம் சொல்கிறார். ஐமொழி பத்திரிகையில் தலைப்புச் செய்தி: விடுதலை புலிகள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை மதிக்காத காரணத்தால் 50,000 ரூபாயும் டெலோய் அமைப்புக்கு தந்து விடுவோம் என்று அறிவிக்கப்படுகிறது. இதையெல்லாம் நான் நினைத்துக் கொண்டு கிட்டுவை பார்க்க போல இருந்ததா கிட்டுவிடத்தில் போய் சொன்னேன். இப்பொழுது இது வீட்டுக்கு அவரை வைப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் 2வது ஸ்ரீ செக்கப்புக்கு போவதற்கு முன்பு என்ன கொஞ்சம் கலைஞர் மனதிலையும் நம்ம ஆதரவு தமிழீழ உணர்வு உள்ளவர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க முழுக்க எம்ஜிஆர் பின்னாடியே நின்னா நல்லதா, கொஞ்சம் நம்ம அவரையுடைய மனதிலையும் ஒரு வெறுப்பு வேண்டாமே நான் சொன்னேங்க. அப்பொழுது கிட்டு சொன்னது, வயிறு இருக்கேன் பையனுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுக்குறவங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு 5 ரூபா தருவங்க பையனுக்கு பணம் இல்லைங்க, பட்டினி கிடக்கிறாங்க, கலைஞரை ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து சொல்லுங்க. இந்த பாருங்க, முந்தா நாள் சொல்லிவிட்டேன். எம்ஜிஆர் வர சொன்னார். துக்கியாண்டி எஸ்பி தான் என்னை கூட்டி போனார். எம்ஜிஆர் போகிறோம், அவர் உடம்புக்கு முடியலை, முதல்ல போய் சிகிச்சை விட்டு வந்திருக்கிறார், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சங்கடம்னு சொன்னோம். சரி, இன்னைக்கு ஒரு 50 லட்சம் எடுத்துட்டு போங்க, சீக்கிரத்தில் 5 கோடி நான் கொடுக்குறேன். இந்த ஜிப்பு போட்ட 2 பேர் 25 லட்சம் எங்களுக்கு வயிறு இருக்கேன். கலைஞர் கொடுத்து சொல்லுங்க, கலைஞர் 10 பைசா மட்டும் தரமாட்டாரு, நான் கேட்டதுக்காக மன்னிச்சுக்கிறேன். என்னை பற்றி விமர்சனங்கள் ஒன்று உணர்ச்சி ஏற்படுவாங்க, அழுதுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அவர் உலகம் படிக்கிறாங்க. நேதாஜி கண்ணீர் விடுவாங்க. பிற துன்பத்தை கண்டு அல்லது இந்த மாதிரி நேரங்களில் இதயத்திலே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிற பொழுது கண்களில் கண்ணீர் விடுவது. புலிகள் அழுவதில்லை, புலிகள் கண்ணீர் விடுவதில்லை. நான் அழுதுட்டேங்க, இனிமேல் கேட்கவே மாட்டேன். அப்படி காப்பாற்றியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரனிடத்திலே நான் முதலாக சென்ட்ரல் ஜெயிலில் போய் பார்த்தேன். உமாமகேஸ்வரனுக்கும் முகத்திரன் உமாமகேஸ்வரனும் தலைவர் பிரபாகரனும் பாண்டி பஜாரிலே ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டார்கள் என்று கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது நான் போய் பார்த்தேன். முதலில் தலைவர் பிரபாகரனை பார்த்துவிட்டு நான் முகுந்தனையும் பார்க்கிறேன். பாருங்க, 2 பேரையும் பார்க்கிறேன். அதாவது என் இருதயத்தில் நான் பல தலைவர்களை நேசித்திருக்கிறேன். விடுதலை இயக்கங்களை ஆயுத புரட்சி நடத்திய அனைவரின் வரலாற்றையும் படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிய யாரும் தவறாக கருதுகிறார், இந்த உலகத்தின் விடுதலை இயக்கம் நடத்திய எந்த தலைவர்களும் பிரபாகரனுக்கு ஈடாக மாட்டார். அவர்களிடம் எல்லா சாதனைகள், சரித்திரங்கள், ஆயுத புரட்சி, வெற்றி எல்லாம் இருந்த போதிலும் லெனினை தவிர, ஓசிவினை தவிர நான் 2 பேருக்கு கூட கிடையாது. மற்றவர்களிடம் பலவீனங்கள் இருந்தன, தனி மனித பலவீனங்கள் இருந்தன. அந்த தனி மனித பலவீனம் எதுவும் இல்லாதவர்கள் எனக்கு தெரிய இப்படி ஆயுத புரட்சி நடத்த ஒருவர் நேதாஜி, இன்னொருவர் பிரபாகரன். தனி மனித ஒழுக்கம். கொக்கோலா சாப்பிட மாட்டாங்க, புலிகள் கொக்கோலா சாப்பிட மாட்டாங்க, புகைப்பிடிப்பதில்லை கொக்கோலா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது.
எந்த குளிர்பானமும் சாப்பிட மாட்டார். ஆனால் இந்த நாட்டின் ஊடகங்கள், டெல்லியில் இருக்கின்ற ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள், இந்திய அரசுக்கு கொத்தடிமை வேலை செய்து கொண்டிருந்த ஊடகங்கள் எங்கள் இனத்தின் தலைவனை இழிவுபடுத்துவதற்காக ஆதரிக்க வேண்டாம். ஈராக்கிலே சதாம் ஹுசேன் எப்படி பிடிபட்டாரோ அதை போன்ற நிலைமைக்கு ஆளாக போகிற பிரபாகரன் அவர் இருந்த பங்கரில் இருந்து ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில்கள் எடுக்கப்பட்டன என்று ரத்தம் குதித்தது. my blood boiled. அதனால் தான் சேப்பாக்கத்து கருகிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த போராட்ட களத்தில் நான் உரையாற்ற வருகிற போது எதிரே இருக்கக்கூடிய அந்த ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்களை நான் அவர்கள் அதுவும் சொல்லி, இந்த பதிவு செய்கிற தம்பிகள் தமிழர்கள், அவர்கள் மீது குறையில்லை, அவர்கள் மனமும் கொதிப்படையும். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. தொலைக்காட்சிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களே, டெல்லியிலே இருந்து மும்பையிலே இருந்து நிர்வாகிக்கிறார்களே, அவர்கள் எங்கள் இனத்தின் தலைவனை இழிவுபடுத்துகிறார்கள் என்கிற போது நான் எவ்வளவு ஆத்திரப்பட்டு பேசியிருப்பேன் என்பதை மாத்திரம் யோசித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு கடுமையான வார்த்தைகள். அது மட்டுமல்ல, ஒரு முறை CNN ஐபிஎன் என்னுடைய காதிலே கருவியை பொழித்து விட்டார். தாயகத்திலே வந்து நீங்கள் தான் இப்போது விடுதலை புலிகளை பற்றி பேச வேண்டும், யுத்தம் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி காதிலே கருவிகளை பொழித்து விட்டார். அங்கே அடுத்து MDMK சீஃப் வைகோ is going to speak. அவர் நம்மிடத்தில் பேச போகிறார் என்று சொல்வதும் காதில் விழுகிறது. விளம்பர வார்த்தைகளுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் காதில் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சதாம் ஹுசேனை கம்பேர் பண்ணி அதே நிலைமைக்கு ஆளாக போகிற பிரபாகரன் அவரை பற்றி பேசுவார்னு சொன்னான். நான் உடனே அவன் போன்ல போட்டேன், சாதன கல்வி எடுத்து, உனக்கு எந்த திமிர் இருந்தாரா என்கிட்ட என்னையவே பேசுவார் சொல்லிட்டு கருவிகளை எல்லாம் பிடிக்கி எரிஞ்சிட்டு ஒளிப்பதிவு பண்ண வந்த தம்பிகள் தமிழர்கள், உங்களுக்கு உணர்ச்சியா இருக்கு, நீங்க மேல போட்ட உத்தரவுக்காக வந்திருக்காங்க, உங்க மேல போக கருவி. அதே போல என் இருதயத்தில் ஈட்டியை சொல்வதை போல ஒரு தயார் கேள்வி கேட்க விட்டார்கள். நீங்கள் தேர்தல் 1500 கோடி வாங்கிவிட்டீர்கள் அல்லவா? அப்படியே என்னுடைய இருதயத்தில் சூட்டுக்கோள் பிடித்த மாதிரி இருந்தது. அந்த பகலில் ஒருவன் திமுகவினுடைய தலைமை இருக்கிற போதே தலைமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு கட்சியின் பொருளாளருடைய ஏற்பாட்டின் பேரில், பொருளாளர் அவர் மருமகன் ஏற்பாட்டின் பேரிலே கைக்கூலியாக வந்த ஒரு நபர் ஒரு பதிவை காலையில் போடுகிறார். நான் அலட்சியப்படுத்தி விட்டேன். ஆனால் அதையே திரும்ப கேட்கிற போது இதற்கு நான் என்ன பதில் சொன்னாலும் நாளைக்கு இது விவாத மேடைக்கு வரப்போகிறது. தொலைக்காட்சியில் நான் என்ன பதில் சொன்னாலும் கூட மறுப்பு வருவது மட்டுமல்ல, ஒரு கற்புக்கரசியான ஒரு பெண்ணை இவள் நடத்தை கட்ட வேசி என்று சொன்னார். அவள் தெருமுனைக்கு வந்து நான் கற்புக்கு அரசி என்று 10 பேரை திரண்டு வைத்து பேசிக் கொண்டிருக்க மாட்டாள். ஒன்று சகித்துக் கொண்டிருப்பாள் அல்லது தற்கொலை செய்து கொண்டு செத்து போவாள். இதுதான் உலக இயற்கை. ஆகவே எந்த பதில் சொன்னாலும் பதிலே தான் ஏறப்போகிறது என்று எதுவுமே சொல்லாமல் மனவேதனையோடு நான் எழுந்து சென்றேன். ஆனால் இதை விவாத மேடைகளில் ஏன் பதில் சொல்லவில்லை? இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம், அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் என்று திராவிட
பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் இந்த இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் நான் தலைவர் பிரபாகரன் எந்த அளவுக்கு அவர்களால் பாதுகாக்கப்பட்டார், எம்ஜிஆர் அவருக்கு உதவினார் என்பதை நான் சொல்ல வேண்டும். சொன்னார் ஏக பாட்டி சொன்ன பிரிச்சு மாற்றுவார் அப்படின்னு. எம்ஜிஆர் ஒரு ஏக பாட்டி சொல்ல கொடுத்தார் பிரபாகரன். எம்ஜிஆர் வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சினிமாவோட ஸ்டண்ட் மேன், நீங்க ரியல் ஸ்டண்ட் மேன். பிரபாகரனையும் படையையும் உணர்ந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் உள்ளத்தில் இவர் உண்மையாக ஒரு விடுதலை இயக்கத்தை நடத்துகின்ற ஒரு மாபெரும் தலைவர் என்ற உணர்வு எம்ஜிஆர் நெஞ்சில் பட்டது. முழு உதவியும் செய்து ஈழத்தை விடுதலை தர வேண்டும் என்று விரும்பிய தலைவர் எம்ஜிஆர். சாத் மாநாட்டிலே அவரை சரி செய்து அழைத்துக் கொண்டு வந்தார்கள். சாத் மாநாட்டிலே பண்ருட்டி ராமச்சந்திரன் போயிருக்கிறார், தேவத்திலே எங்கேயிருந்து வருகிறார், ராஜீவ் காந்தி வருகிறார். இவர் ஒப்புக்கொள்ள சொல்கிறார்கள், கிழக்கு மாகாணத்தை கொண்டு போவதை ஒப்புக்கொள்ள சொல்கிறார்கள். இவர் ஏற்கவில்லை. அப்பொழுதுதான் இனி இந்திய மண்ணில் காலெடுத்து வைப்பதில்லை என்று முடிவெடுத்துக் கொண்டு இந்தியாவில் இருந்து கடலலைகள் வழியாக அவர் ஈழத்துக்கு போனார். இனி இந்தியாவுக்குள் காலெடுத்து வைப்பதில்லை என்ற முடிவு. ஆனால் 87 டாக்டர் மில்லருடைய தாக்குதல் குறிப்பிட்டார்களா? ஜூன் 5ஆம் தேதி நெல்லியடி தாக்குதல். தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆயுதங்கள் கொண்டு வந்தார் ஆர்வர்ட் காஸ். பஃபலோ என்ற பெயர் கொண்ட பயங்கர ஆயுத வாகனம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். இந்த ஆயுதங்களை எல்லாம் நான் வாங்கி கொண்டு வருகிற பொழுது தென்னாப்பிரிக்காவிலே இருந்து ஸ்ரீலங்கா அரசு தேவரத்னா ஆயுதம் வாங்கியிருக்காங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி கிட்ட கேட்டேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க இப்ப போய் மிக அற்புதமாக நடுநிலை நாடுகள் மாநாட்டிலே அருமையாக உரையாற்றி இருக்கிறீர்கள். A wonderful speech. ஒரே சந்தோஷம் காங்கிரஸ்காரங்களுக்கு. மைக்கோல் ஒரு காலம் பாராட்ட மாட்டாரு, நம்ம ராஜீவ் காந்தியை பாராட்டினாங்க. அவ்வளவு அழகா பேசியிருக்கீங்க. சவுத் ஆப்பிரிக்காவோடு அது இன ஒதுக்கலை அபார்த்தையை கடைபிடிக்கிறது. நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கிறார். நிற வேற்றுமையை கடைபிடிக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவோடு யாரும் எந்த வியாபாரமும் செய்யக்கூடாது என்று முழங்கிவிட்டு வந்தீர்கள். சபாஷ். சவுத் ஆப்பிரிக்காவோடு எந்த வேறும் வியாபாரமும் எவனும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே, அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலே வந்து இலங்கைக்காரன் ஆயுதம் வாங்கியிருக்கிறாரே, சிங்கள அரசு ஆயுதம் வாங்கி இன்னொன்று பட்டியல் போட்டு சொன்ன இன்னொன்று ஆயுதம் வாங்கியிருக்கிறானே, அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆயுதம் வாங்குகிற இலங்கையை கண்டித்து நீ வெளியேற்றணும் சொன்னீங்களா? என்ன இதுக்கு பதில் என்று கேட்டேன். அவர் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியல. உடனே I can't understand your English நினைக்கிறேன். உங்க இங்கிலீஷ் புரியல. அது புரியாதுங்க. பட்டுக்காட்டு இங்கிலீஷ். I studied from a village school. உங்கள மாதிரி ஒடிசோர பிள்ளைகள் படிக்கின்ற டேராடூன் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடையாது. I could not get the privilege of going to a Doon school like you. முகமே மாறிடுச்சு. ஏன்னா டூன் ஸ்கூல்ல ஃப்ரீதா போனவா இந்த ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால உங்க இங்கிலீஷ் ஏன் இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல இல்லையா? உங்களுக்கு புரியல. உடனே எல்லா காங்கிரஸ்காரங்க கத்த ஆரம்பிச்சாங்க. டூன் ஸ்கூல்னு சொன்ன உடனே ஒரே கத்துறாங்க ஹிந்தியில. நான் பார்த்தேன், என்னடா கத்துறீர்கள் தமிழ்ல சொல்ற. தலைவர் ராஜீவ் காந்தி பேசுறது இவருக்கு புரியல, இவர் தமிழ்ல பேசுறது அவருக்கு புரியல. சபா சரியான போட்டி. இந்த ராஜீவ் காந்தியிடம் தான் கேட்டேன், ஜோர்டானிலே இருந்து வருகிற விமானம் ஜெயில் ஏர்வேஸ் விமானத்தில் கொழும்புக்கு போகிற தேவரத்னாவுக்கு ஆயுதங்கள் கொண்டு போகிற விமானம்
பீரங்கிகளோ துப்பாக்கிகளோ இல்லை, வெடிமருந்து மட்டும்தான் இருந்தது. ஒன்லி அம்யூனிஷன் வாஸ் ஃபவுண்ட். நல்லா கவனிக்கணும், பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்கு. ஆயுதங்கள் இல்லை, ஆயுதங்களுக்கு பயன்படுத்துகிற வெடிமருந்து தான் இருந்ததுதான். அந்த வெடிமருந்து எங்கள் இன மக்களை, தமிழ் மக்களை கொன்று குவிப்பதற்காக என்று பிரதமருக்கு தெரியாதா? Don't you know that ammunition was meant to eliminate our Tamils? உள்ளே சொன்னாரு, that was not marked so. நல்லா கவனிக்கணும், அந்த தமிழர்களை கொல்லணும்னு அதில் எழுத that was not marked so. அந்த அந்த வெடிமருந்துல தமிழனை கொல்லணும்னு எழுதல. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்க கூடாது அமெரிக்கான்னு சொல்றீங்களே, இந்தியாவை சொல்றதுக்கு பாகிஸ்தானுக்கு எழுதி அனுப்பி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஒரு பெரிய படுகொலை நடந்தது. நான் அம்மா பேரை சொல்லல. 84 ஒரு பெரிய படுகொலை நடந்தது, இந்தியாவை அதிர வைத்த படுகொலை. அந்த குண்டுகளில் இவரை சுழ என்று குண்டுகளில் எழுதப்பட்டிருந்ததான். அதாவது அந்த தலைவர் பிரபாகரனை அழைத்து வர வேண்டும் என்று எப்ப நினைக்கிறான்னா, நெல்லியடி முகாமிலே மில்லர் போய் அந்த தாக்குதலை நடத்தி ஒரு 950 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது நடுங்கி போயிட்டு கொழும்பு. இனி கொழும்பு வருவது பிரபாகரன் அடிவார் தெரிவித்தான். வடமராட்சியில் இருந்து கொழும்பு வரை புலிகள் வருவார்கள். பராந்தகன் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வரலாற்றை சொல்ல எனக்கு நேரம். எத்தனை முறை தமிழர்கள் படையெடுத்து சென்று, இங்கிருந்து சோழ மன்னர்கள் படையெடுத்து சென்று வென்று மும்முடி சோழ மண்டலமாக்கி மொத்த இலங்கை தீவையும் தமிழர்கள் ஆண்டார்கள். அங்கே புலிக்கொடி பறந்தது. அதனால் தான் 72 புதிய புலிகள் என்ற அமைப்பை பிரபாகரன் தொடங்கினார். 54 பிறந்தார். 18 வயதில் புதிய புலிகள் அமைப்பை கட்சியை தொடங்கினார். அப்படிப்பட்ட அத்தகைய வரலாற்றுக்குரிய அந்த இடத்தில் இவ்வளவு ஆயுதங்களையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட போது இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இனி தாக்கு பிடிக்க முடியாது என்று ஜெயவர்தனா 85 பாகிஸ்தானுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்தான். இந்தியா வந்திருக்கு, பாகிஸ்தான் எங்கள் சகோதர நாடு, இந்தியா எங்கள் நட்பு நாடு. பிரச்சனை வந்தா நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்போம்னா, நான் பார்லிமெண்ட்ல எடுத்து போட்டு சொன்னேன், ஜெயவர்தனா பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்போம்னா. இதற்கு முன்பு அப்படிதான் இருந்தா 71 வாரல இப்படி சொல்லி இருக்கிறான். அடுத்து சொன்னா ராஜீவ் காந்தி வயசு என்னுடைய அரசியல் அனுபவம் ஒண்ணுன்னு சொன்னான். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே, ஒளிவு இல்லாமல் நான் விமர்சனம் செய்தாலும் ராஜீவ் காந்தி நடத்தி நான் பார்க்கிறான் விருப்பை காட்டுகிறேன். கேள்வி கேட்ப எல்லாம் செய்வேன். அதுதான் பாராளுமன்ற ஆரோக்கியமான அரசியல் என்பது. என்னதான் மோதிக்கொண்டாலும் கூட தனிப்பட்ட முறையிலே கசப்புவதில்லை. ஒரு நாளே ராஜ்சபால கொஸ்டின் முடிஞ்சு பிரைம் மினிஸ்டர் வராது. நான் இன்னர் லாபியில இருக்கேன், வெளியே வர இன்னர் லாபியில இருக்கிறேன். என்னை கையை பிடிச்சிட்டாரு, கொஞ்சம் பேசணுமாக. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போறோம். சென்ட்ரல் ஹால் இருக்கிறோம். பூரா என்னடா இது இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அவரும் கை ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பாக்குறாங்க? நல்லா கேட்டுங்க. போய் லோக்சபா அவுட்டர் லாபி வழியா போய் அவருடைய பிரைம் மினிஸ்டர் ரூமுக்கு போகணும். இன்னர் லாபிங்கிறது எம்பிக்கள் இருக்காங்க, அவுட்டர் லாபி அதுலேயும் போகலாம். இந்த அவுட்டர் லாபிக்கு போற வழியில ஒரு இடத்துல வாசலுக்குள்ள திரை இருக்கும். இன்னர் லாபிலிருந்து உள்ள வெளியே வரும்போது சில நேரத்தில் திரை கொஞ்சம் வரைக்கும் இருப்பாங்க. வரும்போது ஆள் மோதுற வாய்ப்பு இருக்கு. நான் ராஜீவ் காந்தி பக்கத்துல இப்படி போயிட்டு இருக்கிறேன், அவர் இப்படி வர்றாரு, நான் இப்படி போறேன், அவர் இப்படி வர்றாரு. உள்ள இருந்து இன்னர் லாபில இருந்து ஒரு ஏற்பு வேகமா வந்துட்டார். அப்ப ராஜீவ் காந்தி மோதுற மாதிரி அவர் திடீர்னு நான் உடனே கையை அழைச்சேன். ராஜீவ் காந்தியை அணைச்சிட்டு போனேன்.
அப்பதான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். நேராக ரூம் கூப்பிட்டு போனார். அப்பாயின்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, தனியாக பேசுகிறேன். என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ள எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சா எழுதுனா இல்லாட்டி அருளைகிட்ட கொடுத்து எனக்கு பிறகு எழுதிச்சு. அதை நான் எழுதியிருக்கிறேன். 6 மணி நேரம் பேசினேன். உங்க அம்மா தான் விடுதலை புலிகளுக்கு சாம் சைஸ் பயன்படுத்துகிற ட்ரைனிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. புலேந்திரன் சாம் சைஸ் இயக்கிற பயிற்சியை இந்திரா காந்தி அரசு கொடுத்த பயிற்சி கொடுத்தது தான் கேட்டாங்க. ஈழத்தை விடுவித்துக் கொடுக்க உங்கள் தயார் நினைத்தார்கள். வங்காளதேசத்தை போல ஏற்படுத்திக் கொடுக்க நினைத்தார்கள். நீங்கள் வங்கதேசத்தை போல் எங்கள் தமிழர்களுக்கு ஒரு தேசத்தை அமைத்து தாருங்கள். துர்காதேவியை வருகை என்று வாஜ்பாய் வரவேற்றாரை ஜனசங்க தலைவராக ஈகளை பராசக்தி என்று எங்கள் மக்கள் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வழிபடுவார்கள் என்று உங்க அப்பா நான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும்? பல அமைப்புகள் இருக்கு. There are so many organizations. நான் சொன்னேன், உண்மையான சின்சியரா ஒழுக்கமுள்ள ஆர்கனைசேஷன் எல்டிடி மட்டும்தான். எல்லா இயக்கங்களும் போர் இயக்கங்கள், ஒழுக்கம் இல்லாத இயக்கங்கள், அவங்க உயிர் கொடுத்து பாடணும். இவங்க தான் உண்மையான இயக்கம், விடுதலைக்கு பாடுற இயக்கம். நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. கன்சிடர் சொல்றாங்க, எழுதி வச்சிருக்கேன் டைரியில. ஆனால் அந்த வெளியுறவு துறையிலே இருந்த பல அதிகாரிகளும் பலரும் சேர்ந்து அதை மூளைச்சலவு செய்கிற மாதிரி தவறான வழிகளை காட்டி, இப்படி வந்தால் அப்படி நடக்கும், விடுதலை புலிகள் அங்கே எது பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு பின்னாடி ஒரு தனித்தமிழ்நாடு கோரிக்கை வலுக்கிறோம், அங்கே புலிகள் ரொம்ப டெரரிஸ்டுகள், எதையோ அவனுக்கு கட்டிப்பட மாட்டாங்க இந்தியாவுக்கு, ஏதேதோ சொல்லி அதற்கு பிறகு நிலைமையை மாற்றிவிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தேவநாயகர் வர்றார். தேவநாயகரை கவர்ந்தார். இவ்வளவு சொல்லி பாகிஸ்தான் தான் எங்களுக்கு சகோதர நாடு சொன்னவன், அவர் நயவஞ்சக நரி, கண்ணின் ஜெகான் பார்லிமெண்ட் சொல்லியிருக்கேன், அவர் நயவஞ்சக நரி. அவன் வலை வீசினான். இந்த ஆளுக்கு போபஸ் சிக்கிட்டார். நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள் பரிசுத்தம் என்று அழைக்கப்பட்டவர் போபஸ் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. 1987 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பார்லிமெண்ட்ல வெடிச்சது போபஸ். போபஸ் வெடிச்ச உடனே அதுவரை இருந்த நிலை மாறி ராஜீவ் காந்தியுடைய இமேஜ் நொறுங்கி பார்லிமெண்ட் ஸ்தம்பிச்சு போச்சு. இப்படி இந்த மாதிரியான கட்டத்தில் போபஸ் இருந்து விடுபட நினைத்திருக்கும் போது அவருடைய இமேஜ் 400க்கு மேல எம்பிக்கள் இந்திரா காந்தி இறந்த பிறகு ஜெயிச்சு இந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டி காங்கிரஸ் சரித்திரத்தில் நேரு காலத்தில் கிடையாது, இந்திரா காந்தி காலத்தில் கிடையாது. இந்திரா காந்தி கொல்லப்பட்டதுனால ராஜீவ் காந்திக்கு கிடைச்சது. ஆனால் அவ்வளவு நொறுங்குகிற நிலைமையில் போபஸ் வாரம் நடக்கிறது தெரிஞ்சிருந்த அப்பெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு கடைசியில் வாய்ப்பு கிடைக்கும். 2-3 எம்பி தானே டிஎம்கே, லாஸ்ட்ல வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் பேசுற பிறகு பேசுறவனுக்கு பாயிண்டே இருக்காது. ஒரு மீட்டிங்ல நீ எல்லாரும் சப்ஜெக்ட் பேசுற பிறகு எந்த சப்ஜெக்ட் பிச்சை இருக்கு ரொம்ப கஷ்டம். கடைசியா பேசுறவங்க மாதிரி ஆபத்தான விஷயம் எதுவுமே இல்லை. பேச்சு போட்டி போனா கூட மிடில்ல கிடைச்சாதான் பேச்சு போஸ்ட்ல முதலாவது வர முடியும். முதல்ல பேசினாலும் வர முடியாது, கடைசியில பேசினாலும் வர முடியாது. நான் பேச்சு போட்டு போன அனுபவத்தை சொல்றேன். ஒரு மிடில்ல வந்தா ஒரு சமாளிக்கலாம். எனக்கு கடைசியில தான் வரேன். எனக்கு மணி வரும்போது மணி 11:50 போபஸ்ல பேசும்போது அருண் சிங் வந்து டிஃபென்ஸ் ராஜ்யசபா ராஜாங்க அமைச்சர். அவர் டேராடூன் ஸ்கூல்ல படிச்சவர். ராஜபுத்திரா ராஜகுடும்பத்துல பிறந்தவர். ராஜீவ் காந்தி மாதிரி ஃபெயில் ஆகல. அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணவர் அருண் சிங். அவர் வந்து அங்க உட்கார்ந்துருக்கிறார். நான் 11:50க்கு பேச எழுந்திருக்கிறேன். இன்னும் 10 நிமிட நேரங்களில் கடிகாரத்தின் பெரிய உள்ளும் சிறிய உள்ளும் ஒன்றே ஒன்று தழுவ போகிற நேரத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஆரம்பிச்சேன் பேச்ச ஆங்கிலத்தில் சொல்லிட்டு மார்டின் ஆர்டோ இந்த போகஸ் கம்பெனியினுடைய சப்ளை பண்ணான பேருங்க 155 கமிஷனர் கன்ஸ் அதனுடைய எம்டி மேனேஜிங் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் மார்டின் ஆர்டோ டைரி போகஸ் வந்து எனக்கு முன்னாடி அப்பானிலிருந்து கமிஷனரிலிருந்து தெலுங்கு சேர்ந்து அவ்வளவு பேர் ஆங்கிலேயே பேசிட்டாங்க. நான் 3 நாள் டே அண்ட் நைட் உட்கார்ந்து படிச்ச சித்ரா சுப்பிரமணியத்துடைய எழுதுள்ள வந்த அத்தனை ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சு 3 நாள் எடுத்து வச்சு நான் ஹோம்வொர்க் பண்ணுவேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன்.
4 மணிக்கு ஒரு பிரெட் ஒரு டீ சாப்பிடுவேன். அப்படிதான் நான் அங்கிருந்து பாடுபட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனா நேரடியா ராஜீவ் காந்தி யாரும் நாட்டில் வர சொல்ல, தைரியம் வந்து சொல்ல மாட்டேன். எதுக்கு நம்ம போய் இவரை போய் சொல்லிட்டு இருக்கு? நான் கேட்டேன், இந்த மார்ட்டின் நாட்டோ ஒரு முக்கியமான எழுத்தை குறிப்பிட்டு everything was meant to Mr. G னு போட்டிருக்கேன். Who is that G? நான் சொல்றேன் காந்தி ராஜீவ் காந்திக்கு தான் சொல்லிட்டு who is that scoundrel hiding behind this G? எந்த அயோக்கிய இந்த G முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? இதுக்கப்புறம் வரமான ஆளுல அவர் இந்த 1500 வயதுல அதுக்காக இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் எவனும் கண்டுபிடிக்க முடியல. G means கோபால் சாமி. ஈங்கிற ஒழித்து முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஒழிஞ்சிருக்கான். அவன் யாருன்னு கேட்டேன். டைரியில் எழுதியிருக்கான். பணம் கமிஷன் ஆகியிருக்குல்ல. மிஸ்டர் சிதம்பரம், திஸ் இஸ் நாட் த டைம் டு கட் மீனஸ்ட் ஜோக்ஸ். கேவலமான கிண்டல் பண்ற வேலை இல்லை. திஸ் இஸ் எ சீரியஸ் மேட்டர். யார் அந்த ஜி? நான் சொல்றேன், இந்த பிரைம் மினிஸ்டரை குறித்து தான் மார்ட்டின் ஆல்டோ எழுதியிருக்கிறார். எனக்கு முன்பு பேசிய 30 எம்பிக்களில் ஒருவர் கூட இதை சொல்லவில்லை. கடைசியா அப்படி அவ்வளவு கடுமையாக பேசுறவங்க அருண் சிங் கொஞ்ச காலம் கழிச்சு யுத்தம் நடக்கிற காலத்துல என்னை கூப்பிட்டு சொல்றாரு, மிஸ்டர் வைக்கொண்டு வாங்க அப்படின்னு. அவர் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி புக் நிறைய ராணுவ அமைச்சராக இருக்கிறார். சொன்னாரு, நான் வந்து வேர்ல்டு கூட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி புக்ஸை படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிய சவுத் ஏசியாவில் பிரபாகரனை போல ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதுவரைக்கும் பிறந்தது. இந்த அவருடைய ராணுவ மூளை எப்படி செயல்படுது நீங்க சொன்னீங்க. இதை சொன்னது அருண் சிங் சொன்னார். புகழேந்தி தங்கராஜ் சொல்றது பிரபாகரனோட பிரியத்துல சொல்லலாம். அருண் சிங் சொன்னார், ஏசியா கண்டத்தில் பிரபாகரனை போன்ற ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதுவரைக்கும் தோன்றியிருக்க மாவோ கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிற போது பஞ்சக வலையிலே இதில் சிக்கிக்கொண்டார். போபர்ஸ்ல சிக்கிக் கொண்டதுனாலே அவர் அழைச்சிட்டு வந்து ஒப்பந்தம் போட்டா பிரச்சனை திசை திரும்பிடும். அவன் பார்த்தான், இதான சரியான சமயம் சொல்லி ஆளுநர் நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம், தமிழர் பிரச்சனையை தீர்வு காண ஒப்பந்தம் போட்டுருவோம். நம்ம அம்மா வர முடியல, தாத்தா வர முடியல, லால்பகதூர் ஒரு சாஸ்திரி ஆட முடியல, யாராலையும் முடியல, நம்ம முடிச்சிடலாம். உடனே மக்கள் பிரச்சனை எல்லாம் கவனம் தான் போபர்ஸ் வந்து திரும்பிடும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பூரிங்கிறவன பிரபாகரன் அவர்களை சந்திக்க ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க. உங்களை இந்தியாவுக்கு வர சொல்றாங்க. நான் வரமாட்டேன். அது நாட்டம் நான் வரமாட்டேன். தமிழ்ல சொல்றாரு, மொழிபெயர்த்து சொல்றாங்க. சொல்றாங்க, உங்களை ஏக பிரதிநிதியாக ஈழத்தமிழர்களின் ஏக பிரதிநிதியாக அங்கீகரிப்பதற்காக ராஜீவ் காந்தி அங்கீகாரம் கொடுக்க விரும்புகிறார். அதற்காக ஒரு அழைக்கிறோம். நான் யோசிக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் அயோக்கியத்தனமான நரித்தனமான வஞ்சகம், துரோகம். அப்ப கூட இருக்க தலைவர்கள் சொல்றாங்க, பாலசிங்க சொல்றாரு, திலீபன் சொல்றார், யோகி சொல்றார். ஏக பிரதிநிதியா அறிவிச்சுட்டா நமக்கு எல்லாம் உதவி இந்தியா கட்சியும் இல்லை. ஒரு எந்த விடுதலை இயக்கமும் பிற நாடு உதவிகள் உள்ளோடுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல நம்ம அப்படி போயிடலாமே அப்படின்னு நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். கை கடிகாரத்தை யாராவது பார்த்தீங்கன்னா நீங்க போகணும்னா தாராளமா போங்க. நான் வந்து மீட்டிங் பேசணும்னு இங்க வரல, இதுல ரெக்கார்டு பண்ணி இது வந்து உலகம் முறை தெரியணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன். இதுல அறிவுக்கு 1000 பேர் இருப்பீங்க, 10,000 பேர் 20,000 பேர் உங்க மேடை கூட எனக்கு கிடைக்கும். நான் மேடையை தேடி அறியணும் இல்லை, என் உணர்ச்சி பூர்வமாக சத்திய வெள்ளமாக நெஞ்சிலே உருண்டு ஓடி வருகிற செய்திகளை இந்த நாளில் அவர் பொருளாதார பதிவு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பம் வருமானம் தெரியாது. மனித வாழ்க்கை எந்த நேரமும் முடிந்து போகும். நான் ஒவ்வொரு கடமையை செய்கிற போதும் நாம் இன்னைக்கு செய்துவிட வேண்டும், நாளைக்கு தள்ளிப்படக்கூடாது. எந்த காரணத்தினால் பல செய்திகள், சில செய்திகள் தான் நீங்கள் கேள்விப்பட்டது,
தெரியும், இங்க இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு தெரியும். இந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. எப்படி வஞ்சிக்கப்பட்டது ஈழம், எப்படி துரோகம் செய்தது இந்திய அரசு என்பது அவர்களுக்கு தெரியாது. அதற்காகவே நான் பதிவு செய்கிறேன். இவர்கள் அதனாலே அழைக்கப் போகும்போது ஏமாற்றி அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்து பத்திரிகை முழுக்க முழுக்க எதிர்த்து ஆதரித்தது. முதல் பக்கத்திலே சென்னை விமான நிலையத்திற்கு வந்து பிரபாகரன் இறங்கிய செய்தியை, பெரிய செய்தி, நான்காவது செய்தி, போட்டோவோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துவார். இப்ப ஜி.கே. ரெட்டி அங்க இருந்தார். ஜி.கே. ரெட்டி பெரிய ஜேர்னலிஸ்ட், ஹிந்துல இருந்தார். அவர் எல்டிடி ஆதரிச்சு பல தலையங்கள் எழுதினார். ஹிந்து அந்த காலத்தில் எழுதிய பல தலையங்கள் எல்டிடிக்கு ஆதரவாக எழுதப்பட்ட தலையங்கள். அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள், எங்களை அங்கீகரித்து அழைத்திருக்கிறார்கள், நான் வந்திருக்கிறேன். பிரபாகரன் சொன்னார், இந்திய அரசை அங்கீகரித்து அழைத்திருக்கிறது, வந்திருக்கிறேன். இங்கிருந்து டெல்லி போறார். டெல்லிக்கு போன பிறகு எந்த செய்தியும் இல்லை. நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். அப்பொழுது ஆலிவர் ஒரு வீடு கட்டப்படவில்லை கலைஞருக்கு. அந்த வீடு கட்டுகிற வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது போகோட்டை சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒரு வாடகை வீட்டில் கலைஞர் அவர்கள் இருந்தார். அப்ப அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே பேசிட்டு இருக்கிறோம். என்னிடம் கேட்கிறாரு, பிரபாகரன் வந்தாரு, டெல்லி போனாரு, என்ன விஷயமா வந்திருக்காரு, நான் தெரியும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாம இருக்காரு. எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. பத்திரிகை வந்த செய்தி தான் அது. என்ன கொஞ்சம் வித்தியாசம், நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் இருந்துட்டு அப்ப லைட்னிங் ஆஃப் தான் போட்டேன். இந்த இதெல்லாம் செல்போன்லாம் கிடையாது. கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான் இல்லையோ புராணத்தை சொல்லலாம். இப்ப செல்போனோட தான் அத்தனை மக்கள் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எஸ்டிடியும் கிடையாது, எஸ்டிடியும் கிடையாது. லைட்னிங் ஆலாம் போட்டோம். லைட்னிங் ஆல் போட்டேன் அசோகா ஹோட்டலுக்கு. அவன் அசோகா ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல இருந்து அவன் கனெக்ஷன் கொடுத்துட்டான். முதல்ல ஏன்னா அந்த ஒரு ஆபரேட்டர் கனெக்ஷன் கொடுத்தான். ஆபரேட்டர் ரிசப்ஷன் கனெக்ஷன். நான் என் பேரை சொல்லிட்டேன், வை கோபால்சாமி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். I would like to talk to Mr. Prabhakaran. Which room he is staying? அவசரத்தில் தவறி போய் கனெக்ட் சொல்லி அடுத்த செகண்ட் போனை கட் பண்ணி திரும்ப நான் போடுறேன். ஆபரேட்டர் கனெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் உடனே காலை விமானத்தில் புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டேன். அத்தனை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. யுஎன்ஏ சந்திரசேகரன், பிடிஐ சந்திரசேகரன், யுஎன்ஏ செலஸ்டின், எல்லாம் தமிழ் உணர்வுள்ள பத்திரிகையாளர். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீனாபாத் வீட்டுக்கு. திராவிடர் கழகத்தில் ஜெயவர்தனை எதிர்ப்பதற்காக, அவனுக்கு கருப்புப்படி காட்டுவதற்காக போராட்டம் நடத்த வந்த போது திராவிடர் கழகத்தின் இளைஞரணி தலைவராக இருந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் என் வீட்டில் தான் தோழர்களோடு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். என்னன்னே தெரியல, பிரபாகரன் அசோக ஹோட்டல் இருக்கிறாரு, அவங்க அழைச்சிட்டு போறாங்க, நாங்கள் அங்கே போக முடியல. எங்க என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மூடு பந்தரமா இருக்குன்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், சரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அசோகா ஹோட்டலுக்கு அப்பதான் சஃபாரி ட்ரெஸ் தான் போடுவேன். இந்த நம்ம இப்போ போடுற இந்த உடையெல்லாம் பெரும்பாலும் போடுறது இல்லை. சஃபாரி ட்ரெஸ்ஸை போடுவோம். மூப்பனார் ரொம்ப கேள்விப்படுவாருங்க. அவர் மூப்பனார் வந்து காங்கிரஸ்காரங்களை கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம மந்தையிலிருந்து தப்பி போன கருப்பு ஆடுது அப்படின்பாரு. காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் வளர்ந்த குடும்பத்தினுடைய பாட்டனா காமராஜருக்கெல்லாம் ரொம்ப பக்கபலமா இருந்தவர். அப்போ நான் சஃபாரி ட்ரெஸ் தான் போடுவேன். நான் நல்லா ஒரு சஃபாரி ட்ரெஸ்ஸில் போய் ஒன்றும் கேட்காம நேராக லிஃப்ட்டுக்கு போனேன். ரிசப்ஷன்லாம் தாண்டி லிஃப்ட்டுக்கு போனோடனே லிஃப்ட்டில் போனோடனே ஏறினேன். லிஃப்ட்டில் யார் அந்த லிஃப்ட் மேல் மட்டும்தான். நான் போனோடனே நம்பர் 5ன்னு அழுத்தினேன். 5வது ஃப்ளோரில் திறந்துருச்சு. 5வது ஃப்ளோர் லிஃப்ட் திறந்தவுடனே நான் நேராக போனேன். வரிசையா எஸ்எல்ஆர் ஏகே படிச்சு எஸ்எல்ஆருக்கு ஏகே படிச்சு வித்தியாசம் இருக்கு. எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? இவர் சொன்னார்ல, கிணத்துல பாதாளத்துல இறங்கி 1000 அடி ஆழ கிணத்துல டப்பா வச்சு சுட்டா பிரபாகரன் பயிற்சி எடுத்து சவுண்ட் வெளியே கூடாதுன்னு ஈழத்தில் வன்னி காட்டில் நான் இருக்கிற பொழுது அவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தார்கள் தெரியுமா? 20 அடி ஆழத்தில் நிலவரையில் 200 கஜ
நீளத்துக்கு 10 அடி அகலத்துல அவர் பங்கர் வச்சிருந்தார். அதுல டார்கெட் வச்சு சுட்டு பழகுவாங்க. எல்லா கண்ணையும் வச்சு சுட்டு பழகுவாங்க. வெளியே சத்தமே கேட்காது. புகை வெளியே போவதற்காக அங்கிருந்த குழாய்கள் அமைச்சு அந்த புகை வெளியே போகும். உள்ள அவங்க ஜெனரேட்டர் தான் உள்ள அமைச்சிருந்தாங்க, லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பங்கருக்குள் அழைத்து சென்று எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்ப நான் அவர் அந்த பயிற்சி வெளியே வந்து பிஸ்டலுக்கு எய்ம் பண்ணி நிக்கிற போட்டோவை வந்து இந்த 2008ல கிளிநொச்சியில புலிகளுடைய பாசறை அடிபட்ட உடனே இந்த சிங்களத்து ராணுவத்துக்காரன் அந்த உள்ள ரெக்கார்டெல்லாம் எடுக்கும் போது பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பழைய போட்டோலாம் எடுத்து நான் வந்து பிஸ்டல் எய்ம் பண்ணும் போது பக்கத்துல தலைவர் நிக்கிறாரு. நான் பிஸ்டல் எய்ம் பண்றேன், இவர் நிக்கிறார். அருமையான படம். நான் அந்த படத்தை பெரிய படமா கையொட்டி வீட்டில் மாட்டணும்னு நினைச்சேன். ராஜீவ்காந்தி படுகொலை அன்னைக்கு நான் நெல்லையில் இருக்கிறேன். சென்னையில் இருக்கிற வீட்டில் எங்க அக்கா மகன் அவசரப்பட்டு வீட்டுக்கு போலீஸ் வந்து நினைச்சுட்டு இந்த படத்தை எடுத்து வைப்போம் அப்படின்னு கண்ணாடி பிரேம் எடுத்து அந்த படம் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த படம் வந்து டிவி வீடியோ எடுத்தாலும் இது வேற கேரக்டர் வந்து அந்த ஒரு படத்துல சாப்பிட்ற மேஜிக் மேலே வச்சிருந்தேன். தலைவர் பார்த்துட்டு இருப்பாரு, நான் பிஸ்டல் எய்ம் பண்ணுவேன். இதை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்காவுக்கு விசா கொடுக்க மாட்டேன். அப்ப நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அமெரிக்காவுக்கு போய். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் நான் போக முடியாது. எல்லா நாட்டுக்கும் ஸ்ரீலங்கா ஹை கமிஷன் வந்து ஒரு போட்டோ தயார் பண்ணி இவர் எல்டிடி மெம்பர், எல்டிடி உள்ளவருக்கு போட்டோ அனுப்பி விட்டான். நான் என்ன சொன்னாலும் ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறான். யூ பிளாக் பேண்ட் ஆர்கனைசேஷன், உனக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு என் பேட்டிகளை கூட அமெரிக்காவில் பார்க்க முடியாது 8 வருஷமா. இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்திக்கிறேன். எனக்கு ஒரு கவலை என்னன்னா போல அந்த நாட்டு தலைவர்களை பார்க்கலாம், அந்த நாட்டு எம்பிக்களை பார்க்கலாம், அவங்க ரெண்டு சொல்லலாம், நம்முடைய நாடுகளுக்கு பிரசன்ஸ்ல பேசுற மாதிரி பேசி சுதந்திர தமிழர்களை பொது வாக்கெடுப்புக்கு ஆதரவு பெறலாம் என்று ஊர் சுத்தி பார்க்கல போற வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அங்கே பயிற்சி கொடுத்தார். நான் ஏற்கனவே துப்பாக்கி சுடுற பயிற்சி என்சிசியில பெற்றிருக்கிறேன். என்சிசி பி சர்டிபிகேட் வாங்கினாங்க. துப்பாக்கி சுட எனக்கு தெரியும். எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிற பயிற்சியை பிரபாகரன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை பத்தி நான் கவலைப்படல. இனிமே என்ன விசா கொடுக்க போறேன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. அவங்க எல்லாருக்கும் பிரியமா இந்த ரெக்கார்டு பண்ணக்கூடிய இந்த சுப்ரீம் போலீஸ் பூரா புலி ஆதரவாளர்களா இருந்தாங்க. அவன் பூரா நம்மளாயிரம் கடமைக்கு அனுப்பினாங்க. அந்த சில ஆபீசர்கள் இது ஒருவேளை வைகோவுக்கு விரோதமா போக தெரிவிக்க முடியலாம். இன்னொரு கேஸ் தேச துரோக கேஸ் அவர் திருவாளர் தேசிய பிள்ளையாய் ஆச்சு. எந்த கலைஞர், கள்ளக்குடியில் போராடிய கலைஞர், எமர்ஜென்சி எதிர்த்து போராடிய கலைஞர், தமிழ் உணர்வோடு போராடிய கலைஞர், அண்ணாவுடைய அண்ணாவுக்கு பக்கத்திலே இருந்து கலைஞரிலே போய் நின்ற கலைஞர், அப்படிப்பட்ட விடுதலை உணர்வு பெற்ற கலைஞரா இப்படி மாறுவது என்னதான் தேச துரோக வழக்கு? ஈழத்தில் நடப்பதில்லை என்று புலிகளை பற்றி பேசியதற்காக என் மீது கேஸ் 124 போட்டாங்க. 124 போட்ட உடனே நிறுத்தினாங்க. கேஸ் நடந்தது 52 வாயில நடந்தது, 112 வாயில நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் போயிருக்கேன். தேவதாஸ் தான் கேஸ் நடத்தினார். 15 சாட்சி போட்டாங்க. எல்லா குற்றச்சாட்டுகளையும் கடைசியில் இருந்த ஜட்ஜி கேட்டார். நீதிபதி அருள் முருகன் 4 ஜட்ஜி மாறிட்டாங்க. கடைசியா வந்த ஜட்ஜி நான் போயிட்டு இருந்தேன். நான் பூண்டு வைக்கட்டுமானேன். பூண்டுக்கு வெளியே நிற்கலாம். நான் வெளியே தான் நின்றேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். இந்திய அரசு தான் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்ததா பேசுனீங்களா? அப்படித்தான் பேசுனேன். ஜட்ஜு குந்தி வந்து பார்த்தாரு. அடுத்து வந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்திய விமானப்படை தான் ஈழத்து புலிகளை அழிப்பதற்கும் தமிழர்களை அழிப்பதற்கும் சேட்டலைட் கேமராக்கள் மூலமாக குண்டு வீச்சுக்கு காரணமாக இருந்ததா? உலகம் தடை செய்யப்பட்ட குண்டுகளை வீசுவதற்கு காரணமாக இருந்தது என்று பேசினீர்களா? ஆம், அப்படித்தான் பேசினேன். விடுதலை புலிகளுக்கு வந்த கப்பல்கள் 16 கப்பல்களை இந்திய கடற்படையால் கடலிலே மூழ்கடித்ததால் புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று பேசினீர்களா? ஆமாம், பேசினேன். எங்கள் மக்களுக்கு யாரும் ஆதரவில்லை. எங்கள் தொப்புள்படி உறவுகளுக்கு உலகமெல்லாம் அவர்கள் ஆயுதம் கொடுத்து எங்கள் மக்களை அழிக்க நினைக்கிற போது நாங்கள் என்ன செய்வோம்? உலகத்தில் இத்தனை நாடுகள் ஆயுதம் கொடுத்து எங்கள் இனத்தை அழிப்பதற்கு சிங்களத்துக்காக கொடுக்கிற போது நாங்கள் எங்கள் மக்கள் கொல்லப்படுகிற போது, எங்கள் குழந்தைகள் சாகிற போது, எங்கள் பாலகர்கள் பச்சில குழந்தைகள் சாகிற போது, எங்கள் சகோதரிகள் எங்கள் தாய்மார்கள்
முழங்கினார்கள். அப்படி போகும்போது முதல் நாளாக அந்த ஆயுத எழுதி போகிறவர்களில் வைகோ முதல்வராக இருப்பார் என்று பேசுகிறீர்களா? ஆமா, பேசுகிறேன். எனக்கு என்ன எப்படி இப்படி சொல்ல போட்டுருவாங்க? நம்ம பழையபடி ஜெயிலுக்கு போக சொல்லிட்டு இருக்காது. ரியலைசனை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். தோழர்கள் கட்சி நடப்பாங்க, வாரம் ஒரு இன்டர்வியூ பார்ப்பாங்க. ஜெயில இருந்தே கட்சி நடத்தலாம், ஜெயில இருந்தே சகோதரிக்கு கடிதம் நடத்தலாம், கட்சியை இன்னும் வேகமா இயக்கலாம். அது ஒரு அடுத்த கட்டம் தானே. அதனால நான் சந்தோஷமா தான் இருந்தேன். நான் வெளியே வரும்போது என்ன வைகோ கவலையா வராது, கன்விக்ஷன் பண்ணிக்காம போகுதுன்னு சொல்லி அருணகிரிகிட்ட இவர் கேட்டுட்டார். புகழின் தலைவர் முகத்துல சந்தோஷமே இல்லையே. அதனால நாங்கள் கவலைப்படலாம். ஆனால் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் அவரை அழைத்து கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டு எவ்வளவு கொடுமை தெரியுமா? நான் அவரை பார்க்க போயிட்டேன், கிட்ட போயிட்டேன், 5-16 ரூம் வரைக்கும் போயிட்டேன். நான் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆபீசர் நினைச்சுக்கிட்டு அந்த ஏகே பாட்டி எல்கே எஸ்எல்ஆர் வச்சிருக்கிறப்ப அந்த கமாண்டோ கருப்பு பூனை இருக்கான் பாருங்க, இந்த கருப்பு பூனை எல்லாம் விட்டுட்டான். இந்த 518 ரூம் காண ரூம், இந்த ரூம் கிட்ட போறவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவன் கேட்டான், நான் திகைச்சு நின்ற உடனே நீங்க யாருன்னு கேட்டான். ஐ ஆம் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவன் சொன்னான், இங்கே வந்தீங்க, ஐ ஹவ் கம் டு மீட் மை ஃப்ரெண்ட் பிரபாகர். என்னடா அப்படி சொல்றாங்க? சுப்பீரியர் ஆபீசர் ஒரு சவுண்ட் விட இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் பயப்படுறாரு. சாமி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹஸ் கம் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அந்த சுப்பீரியர் ஆபீசர் இருந்துட்டான். விட்டா பயிர் அவன் ஏன்டா இங்க விட்டுருக்கேன்னு சொல்லி போவாங்க. அவன் வெளியே வந்தவனே சொன்னா, இது குறைந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது, கிளியர் அவுட், இந்த இடத்தை விட்டு உடனே போயிடணும். நான் பார்த்தேன், இந்த கருப்பு பூனைகள் எவனையும் இந்த பயங்கரவாதி இதுவரை சுட்டதே கிடையாது. நம்ம சுட்டு போட்டு பயங்கரவாதி நினைச்சு சுட்டோம்னு சொன்னா கேள்வி கேட்பாங்க. மாட்டிட்டு போயிட்டேன். அண்ணன் முரசொலி மாறன் சொன்னேன். உடனே பிரஸுக்கு சொன்னேன், Prabhakaran is kept incommunicado in room number 518 Asoka Hotel. வீட்டு சிறை வைப்பேர் போல யாரும் சந்திக்க முடியாமல் பிரபாகரனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். மன்னா எல்லா பேப்பர்லையும் செய்தி வந்துருச்சு. 9 மணிக்கு எனக்கு போன் பண்றாரு பேபி சுப்பிரமணியம் மெட்ராஸ் எல்பிடி ஆபீஸ்ல இருந்து. அண்ணே நீங்க கொடுத்தது பிரஸ்ல வந்திருக்கு, தலைவர் பார்த்துட்டாரு, தம்பி பார்த்துட்டாரு. உங்ககிட்ட 11 மணிக்குள்ள உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க வீட்டிலே இருங்க. அப்ப எல்லாம் வந்து செல்போன் கிடையாது. நான் லேண்ட்லைன் பக்கத்திலே உட்கார்ந்து போன் பெல் அடிச்சது. நான் யோகி பேசுறேன், வைகோ அண்ணாவா? சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்கள்கிட்ட 35 நிமிடங்கள் தம்பி பிரபாகரன் அவர்கள் பேச, அவர் பேசியது எல்லாம் என் நோட்டிலே எழுதி வைத்திருக்கிறேன். அப்பொழுது எழுதத்தான் போறேன். அவர் எப்படி ஏமாற்றி அழைத்துக் கொண்டு வந்து வஞ்சகம் செய்து விட்டார். அவர் சொன்னார், அவர் முழுவதும் அவர் சொன்னது மட்டுமல்ல, லண்டன்ல போய் பாலசிங்கத்தை பார்த்தப்ப அவர் சொன்னார், இந்த இந்திய இலங்கை ஸ்ரீலங்கா ஒப்பந்தமே அவர்கிட்ட சொல்லல. நல்லா கவனிச்சு தீட்சித்து போறான், இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட போறோம், இதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு கொடுங்கன்னு ஒரு காப்பியை கொடுக்குறான். ஆங்கிலத்தில் இருக்கு. பாலசிங்கம் ஃபுல்லா படிக்கிறாரு, தம்பிகிட்ட சொல்றாரு, இந்தியாவும் இலங்கையும் ராணுவ ஒப்பந்தம் போட போகிறது, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். போயிட்டு ஒரு 15 அரை மணி நேரம் கழிச்சு தீட்சித்து உள்ள வர்றான். உள்ள வந்து கேட்கிறான், இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரணத்தை முன்னிட்டு பிரபாகரன் சொல்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் இதை நிறைவேற்றுவோம். நல்லா கவனிக்கணும், அவங்க எவ்வளவு திமிர் இருந்ததுன்னு. அண்ணன் மாறன் ஒரு டின்னர்ல ராஜீவ்காந்தி பார்த்தா இந்த காலகட்டத்தில் அவர் நீங்க என்ன மாதிரி போயிட்டு